Welcome to Aishwarya Academy. This is Sandhya. பேங்க் ஃபவுண்டேஷன் சீரீஸில் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் ட்ரெயின் சம்மை பார்க்க போகிறோம். ஓகேவா? இந்த சம்மில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 150 மீட்டர் லாங்காக இருக்கிற ட்ரெயின் 500 மீட்டர் லாங்காக இருக்க பிரிட்ஜை கடக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா இங்கே 370 மீட்டர் லாங்காக இருக்க பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின் கேட்குறாங்க. இங்கே செகண்ட்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்க கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் என்ன நோட் பண்ணணும்னா எல்லாமே செகண்ட்ஸ்ல மீட்டரா கிலோமீட்டரா அப்படிங்கிறது. இங்கே கொடுத்துருக்க எல்லாம் மீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்க டைம் என்னவோ செகண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, டேரக்டா என்ன பண்ணிக்கலாம், சம்குள்ள போயிடலாம். சம் என்னன்னா இங்க கொடுத்துருக்கிறது டிஸ்டன்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணுவோம். ஸ்பீடையும் டைமையும் மல்டிபிள் பண்ணா டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ஆக்சுவலி இங்க டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, நம்மள என்ன கண்டுபிடிக்கணும், இங்க கொடுத்துருக்கிறது இதுவும் டிஸ்டன்ஸ் தான், இதுவும் டிஸ்டன்ஸ். ஒன்னு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ், ஒன்னு வந்து பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ். ரெண்டு டிஸ்டன்ஸையும் என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 650 கிடைக்கும். நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன தெரியாது, டைம்ங்கிறது இதோட டைம் கொடுத்துருக்காங்க, அப்ப ஸ்பீடு தெரியாது. இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா ஸ்பீடு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப டைம் இந்தாண்ட வந்துடும், டைம் இந்தாண்ட வந்துச்சுன்னா ஸ்பீடு. இதை கட் பண்ணோம்னா நம்ம இதோட ஸ்பீடு என்னவா இருக்கும், 65/3 கிடைக்கும். இது வந்து இவங்க கொடுத்துருக்க ரெண்டு டிஸ்டன்ஸுக்கும் அவன் அதுக்கான ஸ்பீடு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்மளோட கொஸ்டின் யார் அப்படின்னா பிளாட்ஃபார்மோட 370 மீட்டர் பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் தான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா ஏற்கனவே இருக்கிற 150 மீட்டர் இந்த டைம் அதையும் இந்த 370யும் ஆட் பண்ணிக்கிறோம். அது ரெண்டையும் ஆட் பண்ணானா அதை வச்சுதான் நம்ம ஸ்பீட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதனால என்ன பண்ணிக்கிறோம், இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப 370 and 150னா 520 கிடைக்கும். அந்த 520க்கு நம்ம என்ன கேட்கறாங்க, டைம் தான் என்னன்னு கொஸ்டின் கேட்கறாங்க. டைம் தெரியணும்னா இது டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு, இது ரெண்டையும் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், டைம் தெரிஞ்சிடும். டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம். அப்ப 520 டிவைடட் பை 6 இது இந்தாண்ட டிவைட்ல இருக்கிறத அந்தாண்ட போடுச்சுன்னா டிவைட்ல மல்டிபிள் ஆயிடும். அப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 24 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். அப்ப இதுதான் நம்மளோட ஆன்சர், சி தான் ஆன்சர். அதாவது இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ட்ரெயினோட ஸ்பீடு கொடுத்துருக்காங்க 132 கிலோமீட்டர் பர் ஹவர், ஒரு மணி நேரத்துக்கு 132 கிலோமீட்டர் வேகமா போகும்னு சொல்லியிருக்காங்க. லென்த் ஆஃப் த ட்ரெயினோட லென்த் 110 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் சொல்லலாம், லென்த்னு சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது how long will take cross railway platform 165 மீட்டர், அதாவது 165 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கிற பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரியா? இந்த இடத்துல ஸ்பீடு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா 132 கிலோமீட்டர் பர் ஹவர்னு கொடுத்துருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு 132 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணோம். அடுத்தது ட்ரெயினோட லென்த் டிஸ்டன்ஸ் சேம், அப்போ 1110 அப்படின்னு மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. நம்மளோட கொஸ்டின் யாருன்னா 165 மீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற பிளாட்ஃபார்மை கவர் பண்றதுக்கு எவ்வளவு நேரம். அப்ப நம்மளுக்கு ரெண்டு ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ணலாம், டைம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்னன்னா 132 அப்படிங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு. கிலோமீட்டர்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், மீட்டரா மாத்தணும். ஏன்னா நம்மளுக்கு கொஸ்டின் எல்லாமே மீட்டர்ல இருக்குங்கும் போது இதை என்ன பண்ணிக்கலாம், மீட்டரா மாத்திக்கலாம். அப்போ 132ங்கிறது 5/18 டிவைட் பண்ணோம், மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா 1110 டிவைடட் பை 3 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஸ்பீடு. அப்ப டிஸ்டன்ஸ் டைம் கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் நம்ம என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா 1110, ஆல்ரெடி இருக்கிறது 132 டிவைடட் பை 1110 into 3. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்னா 165 வரும் இங்க. ஏன்னா 165 மீட்டர் பிளாட்ஃபார்மை கடந்தா எவ்வளவு நேரம் வரும் அப்படின்னு தான் நம்மள கொஸ்டின் கேட்கறாங்க இல்லையா. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்னா 1110 மீட்டர் இருக்கிற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ட்ரெயின், இது ட்ரெயினோட லென்த் பிளஸ் என்ன டிஸ்டன்ஸை கவர் பண்ண போறோம் அப்படின்னா பிளாட்ஃபார்ம் 165 டிவைடட் பை 1110, டிவைட்ல இருக்கிற 3 இந்தாண்ட போனா மல்டிபிள் ஆகும். அப்ப இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா 2
7.5 divided by 1110 into 3. அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 7.5ன்னு கிடைக்கும், செகண்ட்ஸில் இருக்கும். அப்போ 7.5 அதாவது 165 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்க பிளாட்ஃபார்மை கடக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும்னு சொல்லியிருக்காங்க? 7.5 செகண்ட்ஸ் எடுத்துக்கும்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். தேர்ட் கொஷின். இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a train traveling with uniform speed. ஸ்பீடு ரெண்டுமே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க? யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. 2 bridge, 2 bridge சொல்லியிருக்காங்க. ஒரு bridge வந்து 300 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான், இன்னொரு bridge வந்து 240 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை கவர் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னா, ஒரு ட்ரெயின் வந்து 21 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. செகண்ட் இன்னொரு ட்ரெயின் என்ன பண்ணுது அப்படின்னா 18 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இங்க 2 ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, ட்ரெயின் 1 ட்ரெயின் 2ன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே யூனிஃபார்ம் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீடு ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்குங்கிறதுனால 2 ட்ரெயினுக்கும் தனித்தனியா எடுத்துக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கலாம்னா, ட்ரெயினோட என்ன லாஸ்டா கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, இதோட ஸ்பீடு என்னன்னு தான் கேட்கறாங்க. ஸ்பீடு என்னங்கிறத கொஸ்டின் கேட்கறாங்க. ஆக்சுவலி நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? டிஸ்டன்ஸ் அப்படின்னா ட்ரெயினுக்கு டிஸ்டன்ஸ்னா இந்த இடத்துல ட்ரெயினோட டிஸ்டன்ஸும் தெரியணும், பிரிட்ஜோட டிஸ்டன்ஸும் ரெண்டுமே இருந்தால் தான் டிஸ்டன்ஸ் சொல்லுவோம். நம்மளுக்கு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நம்மளுக்கு தெரியாது, ஆனால் பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 300 மீட்டர். நம்ம ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், அதை தான் பண்ணுவோம். டைம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ட்ரெயினுக்கு 21 செகண்ட் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ட்ரெயினுக்கு ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது அந்த பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் இங்க பார்த்தோம்னா 240 டிவைடட் பை இங்க 18 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா இது ரெண்டுமே ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்குங்கும் போது டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாம். இது 7 டைம்ஸ்னு வரும், 3 கட் பண்ணோம்னா இது 6 டைம்ஸ்னு கிடைக்கும். அப்ப இது எல்லாத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணி எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சோம்னா இங்க எவ்வளவு கிடைக்கும்னா 120 கிடைக்கும். இது எக்ஸ் வேல்யூ. நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? ஸ்பீடு கேட்கறாங்க. ரெண்டுமே ரெண்டு ட்ரெயினோட ஸ்பீடு என்னவா இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும்னு அவங்களே சொல்லிட்டாங்க இல்லையா? அப்ப இதுல இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு போய் ஏதாவது ஒரு ட்ரெயினுக்கு மட்டும் அப்ளை பண்ணோம்னா என்ன கிடைச்சிரும்? நம்மளோட ஸ்பீடு என்னங்கிறது தெரிஞ்சிடும். அப்ப இது இதோட ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 420 டிவைடட் பை 21 செகண்ட்ஸ் இருக்கு. இது ஸ்பீடு கண்டுபிடிக்க இல்லையா? இதை நம்ம டைரக்டா கட் பண்ணோம்னா என்னன்னு கிடைக்கும்? 20 மீட்டர்னு கிடைக்கும் இல்லையா? ஆனா நம்மளுக்கு கொஸ்டின்கான ஆன்சர் எப்படி இருக்கு எல்லாமே அப்படின்னு பார்த்தோம்னா கிலோமீட்டர்ல இருக்கு. மீட்டரை நம்ம கிலோமீட்டரா மாத்தணும்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா 5/18 மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 5/18 மல்டிபிள் பண்ணோம்னா 18 டிவைடட் பை 5. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா 5ல 18 டிவைடட் பை 5 மல்டிபிள் பண்ணுவோம். அப்படி கட் பண்ணோம்னா இங்க 4 டைம்ஸ்னு கிடைக்கும். 4 × 7 18 72 அப்படிங்கிறது தான் நம்மளோட ஆன்சர், கிலோமீட்டர் பர் ஹார்ஸ். அப்ப நம்மளோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேவா? நெக்ஸ்ட் சம். A train 180 meter long moving at a speed 20 meter second. அதாவது ஒரு செகண்டுக்கு 20 மீட்டர் டிஸ்டன்ஸை கவர் பண்ணும். ஓவர்டேக் a man moving at a speed of 10 meter per second in same direction. ரெண்டுமே சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. சேம் டைரக்ஷன். The train passes the man. அதாவது அந்த மேனை கடந்து போகிறதுக்கு ட்ரெயின் கடந்து போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரெயினோட லென்த் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. அப்ப ட்ரெயினோட லென்த் அப்படின்னா அது என்னத்துல வரும்? டிஸ்டன்ஸ்ல வருமா? 180 மீட்டர் அப்படிங்கிறதா கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பீடு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து ட்ரெயினோட ஸ்பீடு 20னும் இங்க வந்து மேனோட ஸ்பீடு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இங்க ரெண்டுமே என்னவா டைரக்ஷன்ல இருக்கு? சேம் டைரக்ஷன்னா என்ன பண்ணுவோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட்ல சேம் டைரக்ஷனா ரெண்டு வேல்யூ ஸ்பீடு என்ன பண்ணிக்குவோம்? மைனஸ் பண்ணிக்குவோம். அப்ப இது 20 இருக்கு, இது வந்து 10 மீட்டர் செகண்ட்ல இருக்கு. அப்ப இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 10 மீட்டர்ங்கிறதா கிடைக்கும். நம்மளுக்கு ஸ்பீடு என்னங்கிறது, அதாவது இந்த ட்ரெயின் பாசஸ் த மேன், அவங்கள கடந்து போகிறதுக்கு, அந்த மேனை கடந்து போகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு தான் கேட்குறாங்க. அப்ப டைம் தெரியணும்னா என்ன பண்ணுவோம்? டிஸ்டன்ஸையும் ஸ்பீடையும் டிவைட் பண்ணுவோம். நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி 180 கொடுத்துட்டாங்க. நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட்ல கண்டுபிடிச்சது இதுதான் நம்மளோட ஸ்பீடு. அப்ப 10 இருக்கும். அப்ப இந்த 10 இந்த 0 கட் பண்ணோம்னா 18 செகண்ட்ஸ் கிடைக்கும். அப்ப 18 செகண்ட்ஸ் தான் இதோட
ஆன்சர். ஓகே, ஆப்ஷன் சி தான் இதோட ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, a train 100 மீட்டர் லாங், ஒரு ட்ரெயின் வந்து 100 மீட்டர் லாங்கா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. மேன் கோயிங் இன் ஆப்போசிட், அவங்க ஆப்போசிட்ல டைரக்ஷன்ல 5 km/h அப்படிங்கிற மேன் இருக்காங்க. passes in him 7/1/5 செகண்ட்ஸ்ல கவர் பண்றாங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல. வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் இன் km/h கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா, இதுல ஸ்பீடு தான் என்னன்னு கேக்குறாங்க. இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே வேற வேற. இங்க கொடுத்துருக்கிறது மீட்டர்ல கொடுத்துருக்காங்க, இங்க செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, அங்க கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. சோ இது என்ன பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, மீட்டர்ல இருக்கிறத என்னவா மாத்திக்கலாம் அப்படின்னா கிலோமீட்டரா மாத்திக்கலாம். அப்ப இங்க கொடுத்துருக்கிறது ட்ரெயினோட லென்த், அப்ப டிஸ்டன்ஸ்னு வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் ட்ரெயினோட லென்த் எல்லாமே ஒண்ணுது. அப்ப 100 மீட்டருங்கிறத என்னவா இருக்கா 1000 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும், கிலோமீட்டர் கிடைச்சிரும். அப்ப கிலோமீட்டரா சேஞ்ச் பண்ணோம்னா என்னவா, 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிடுச்சுன்னா 1/10ங்கிறது என்னது, டிஸ்டன்ஸ், அதாவது ட்ரெயினோட லென்த் கிடைச்சிரும். ஓகேவா, ட்ரெயினோட லென்த் கண்டுபிடிச்சிட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 km/h கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா மேனோட கவர் பண்ற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி நம்மளுக்கு ட்ரெயின் சம்ம அப்படின்னா ட்ரெயினோட லென்த் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், இந்த கிலோமீட்டரை ஆட் பண்ண முடியும். ட்ரெயினோட லென்த் நமக்கு தெரியாதுங்கும் போது என்ன பண்ணிக்கலாம், x + 5ன்னு எடுத்துக்கிறோம். அப்ப இதுதான் நம்மளோட டிஸ்டன்ஸ், இது ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் அப்படின்னு இருக்கலாம். ஓகேவா, அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, 7/1/5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது 1/5 செகண்ட்ஸ் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா இருக்கு. ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், ஃப்ராக்ஷனா மாத்திக்கலாம். அப்படி ஃப்ராக்ஷனா மாத்திக்கணும்னா 36/5ன்னு கிடைக்கும். இது டைம். ஓகேவா, இது கவர் பண்ற டைம். இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட ஸ்பீடை கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம். டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 1/10ன்னு கிடைச்சிருக்குது. டைம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க கொடுத்துருக்கிறது டைம் 36 டிவைடட் பை 5. எவ்வளவு டிஸ்டன்ஸ் டைம் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் x + 5ன்னு இருக்கு. ஓகேவா, அப்ப இது 1/10ன்னு வரும் இன்ட்டு x + 5 இன்ட்டு 36 டிவைடட் பை 5. இங்க கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதியிருக்கேன். ஓகேவா, டைம் அந்தாண்ட போனுச்சுன்னா மல்டிபிள் ஆகும். ஏன்னா இங்க டிவைட்ல வந்துச்சுன்னா 36 டிவைடட் பைன்னு வரும். அதை அப்படியே தலைகீழ எழுதியிருக்கேன். இதை கேன்சல் பண்ணோம்னா இங்க 5ங்கிறது கிலோமீட்டர்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணிக்கலாம், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே செகண்ட்ஸ் மீட்டரு, இத 5ங்கிறது கிலோமீட்டரா இருக்கு, என்னவா மாத்திக்கலாம், கிலோமீட்டர். ஆக்சுவலி கிலோமீட்டர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இங்க மீட்டரா இருக்கு. மீட்டரா இருக்குங்கிறத கிலோமீட்டரா மாத்தணும்னா 60ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 60ஆல மல்டிபிள் பண்ணா மீட்டரா மாத்தணும். அடுத்தது செகண்ட்ஸ்ல மாத்தணும். அப்ப அதுக்கு ஒரு 60, இதுக்கு ஒரு 60னா 360 அப்படிங்கிறது கிடைக்கும். இன்ட்டு 360, அதாவது 3600. அப்ப இது எல்லாத்தையும் கட் பண்ணோம்னா இந்த 36க்கு இந்த 36 கட் ஆயிடும். இங்க 0 2 இருக்கும். ஆக்சுவலி இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 கட் ஆயிடும். அப்ப ஒரு 0 இருக்கும். அப்ப 1 10 1 5 50, அப்ப 5ன்னு இருக்கும். அந்த 1 இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவா ஆகும் அப்படின்னா -5 ஆகும். அப்ப 50ல 5 போச்சுன்னா 45 km/h தான் ஆன்சர். ஓகேவா, கிலோமீட்டர் இங்க இருக்கிறது என்னவா இருக்கும், மீட்டர். அதாவது மீட்டர்ல இருந்தது என்னவா மாத்தணும், கிலோமீட்டர் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 45 km/hங்கிறதா கிடைக்கும். ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, இந்த சம் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 சிட்டி, ஏல இருந்து பிக்கு போறதுக்கு 330 km இருக்கு. ஏ ஸ்டார்ட் பி, அதாவது ஏங்கிறது 8 AM டிராவல ஸ்டார்ட் பண்ணா பி ரீச் பண்றதுக்கு 60 km ஆகும். அனதர் ட்ரெயின் அதே பிங்கிறது 9 AM ஸ்டார்ட் பண்ணி அட் 75 km. அட் வாட் டைம் டு தே மீட், அதாவது ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிக்கிறது என்னங்கிறத கேட்கறாங்க. இது ரெண்டு ட்ரெயின் மீட் பண்ணது ஆப்போசிட் டைரக்ஷன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏவுக்கும் பிக்கும் 330 டிஸ்டன்ஸ்னா இதோட டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்படிங்கிறது இந்த 9 AM தான் 360. அப்ப இதோட டிஃபரன்ஸ் பிட்வீன் பார்த்தோம்னா 330 கிலோமீட்டரா இருக்குதுன்னா 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா ஏல இருந்து பிங்கிற இடத்துக்கு போறதுக்கு 330 கிலோமீட்டரை ரீச் பண்ணிடுவாங்கன்னு சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். அப்ப 330ல இருந்து 60 கேன்சல் பண்ணோம்னா 270ங்கிறது இது ரெண்டுக்குமான டிஸ்டன்ஸ் கிடைச்சிரும். ஓகேவா, டிஸ்டன்ஸ் இப்ப என்ன பண்ணோம், 270 கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடத்துல ரிலேட்டிவ் ஸ்பீடுன்னு சொல்லியிருக்காங்க. ரிலேட்டிவ் ஸ்பீடு அப்படின்னா
இங்க கொடுத்துருக்க ரெண்டு ஸ்பீடையும் என்ன பண்ணோம், ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரெண்டையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். ஆப்போசிட் டைரக்ஷனுங்கும் போது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 60 + 75 இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 135ன்னு கிடைக்கும். அப்போ 135ங்கிறது இது என்ன அப்படின்னா ஸ்பீடு. இப்போ என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு, டிஸ்டன்ஸும் கிடைச்சிருச்சு, ஸ்பீடும் கிடைச்சிருச்சு. இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டைம் கண்டுபிடிக்கலாம். டைம் கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன ஃபார்முலா, டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் 270 இருக்கும்போது ஸ்பீடு 135 இருக்கும். அப்போ இது ரெண்டையும் கட் பண்ணோம்னா 1 2 அப்போ 2 ஹார்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா, நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதோட டிஃபரன்ஸ் 9 AM ஸ்டார்ட் பண்றதுன்னா அதோட டிஸ்டன்ஸ் தான் இப்ப கண்டுபிடிச்சோம். அப்ப 2 ஹார்ஸ்னா 9 AM ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அதோட 2 ஹார்ஸ் ஆட் பண்ணோம்னா என்ன கிடைக்குதோ அதுதான் நம்மளோட ஆன்சர். அப்ப 11 AM அந்த ரெண்டு ட்ரெயினும் மீட் பண்ணிக்கும். ஓகே, அடுத்த சம் என்ன சொல்லியிருக்காங்க, a moving train passes a platform 50 meter long in 14 seconds. அதாவது பிளாட்ஃபார்ம் 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கான், அதை கவர் பண்றதுக்கு 14 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. லேம்பை கவர் பண்றதுக்கு 10 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு அதே ட்ரெயின். அதோட ஸ்பீடு என்னன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் இங்க ஒரே ட்ரெயினை வேற வேற டிஸ்டன்ஸை கவர் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இங்க ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அடுத்தது அதோட கவர் பண்ற டிஸ்டன்ஸ் 50, அதோட டைம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இங்க 14 செகண்ட்ஸ் எடுத்திருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரெயின், அதே ட்ரெயின் தான் என்ன பண்ணுது, செகண்டாவும் அதே ட்ரெயின் தான் என்ன பண்ணுது, இன்னொரு லேம்பை கவர் பண்ணுது. அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 14 செகண்ட்ஸ் எடுத்துக்குது. நம்மளோட கொஸ்டின் யாருன்னா ஸ்பீடு தான் கொஸ்டினை கேட்குறாங்க. ஸோ இது ரெண்டையும் கட் பண்ணி இது 7 டைம்ஸ்ன்னு வரும். ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட இருக்கிறதுனால டைரக்டா இந்த பக்கம் என்ன பண்ணிக்கலாம், கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதோட கட் பண்ணோம்னா இது 5 டைம்ஸ்ன்னு வரும். இதை கிராஸ் மல்டிபிள் பண்றோம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 5x + 250 = x. x இந்தாண்ட வந்துச்சுன்னா என்னவாகும் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ 125ன்னு கிடைக்கும். இது எக்ஸோட வேல்யூ. நம்மளுக்கு கொஸ்டின் யாரு அப்படின்னா ஸ்பீடு தான் கேட்குறாங்க. எக்ஸ் எடுத்துட்டு போய் என்ன பண்ணலாம், ஒரு வேல்யூவோட அப்ளை பண்ணோம்னா 125 + 50 / 14. நம்மளோட டிஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா 175 / 14. 14ங்கிறது இது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா செகண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ செகண்ட்ஸ்ல இருக்கிறத நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கிலோமீட்டர்ல கேட்டிருக்காங்க. கிலோமீட்டரா மாத்தணும்னா 18/5 கேன்சல் பண்ணுவோம். இதை 18/5 கேன்சல் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா இது 5 டைம்ஸ், 3 டைம்ஸ், இங்க 5 டைம்ஸ்னு கிடைக்கும். அதனால 9 டைம்ஸ்னு கிடைக்கும். 45 km/h கிடைக்கும். அப்போ 45 km/h தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஓகே, இந்த சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்ரெயின் ஈக்குவல் லென்த்னு சொல்லியிருக்காங்க. ஆப்போசிட் டைரக்ஷன்ல கிராஸ் பண்ணுது. ஒரு போல கிராஸ் பண்ண ஒவ்வொரு ட்ரெயினும் ஒரு டைம் எடுத்துக்குது. அதோட கிராஸ் பண்ற சேம் டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே என்ன தெரியணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னா ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் தெரியணும். ட்ரெயினோட லென்த் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ட்ரெயினோட லென்த் தெரியாத எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அது கவர் பண்ற டைம் எவ்வளவு அப்படின்னா 18. இது ஃபர்ஸ்ட் ட்ரெயின். செகண்ட் ட்ரெயின் அப்படின்னா சேம் அதே ட்ரெயின் என்ன இன்னும் ஒரு போல கவர் பண்றதுக்கு 12 செகண்ட்ஸ் எடுத்துக்குதுன்னு சொல்லிருக்காங்க. நம்மளோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டிஸ்டன்ஸையும் டைமையும் என்ன பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். அப்ப டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஆனா ரெண்டு ட்ரெயினுங்கும் போது 2x வச்சுக்கிறோம். இங்க x / 18 ஆப்போசிட் டைரக்ஷன்ங்கிறதுனால ரெண்டையும் என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஆட் பண்றோம் ஈக்குவல் டு. அப்ப இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்ட பண்ணோம்னா 2x / இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 5xன்னு இருக்கும். இந்தாண்ட போனுச்சுன்னா 36ன்னு மாறும். அப்ப இதோட கேன்சல் பண்ணோம்னா 5x, இந்த 36னா இதோட மல்டிபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 14.4 செகண்ட்ஸ்ன்னு கிடைக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஏ தான் நம்மளோட ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம். இங்க ட்ரெயின் 110 மீட்டர் லாங்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பீடு ட்ரெயினோட லென்த் 110 மீட்டர், அதோட ஸ்பீடு 60 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட்ஸ் இட் டேக் கிராஸ் அனதர் ட்ரெயின். 170 மீட்டர் லாங் இருக்கிற ட்ரெயினை கிராஸ் பண்ண எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரெண்டுமே பேரலல் ட்ராக்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். டிஸ்டன்ஸ் என்னன்னா
110 மீட்டர், இங்கே ஒரு 170 மீட்டர், ரெண்டுமே பேரலங்கும் போது என்ன பண்ணிக்கலாம், ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் என்ன பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ரெண்டு ட்ரெயினோட லென்த்தையும் ஆட் பண்ணி அதோட ஸ்பீடால டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படின்னா டைம் கிடைச்சிரும். டைம் கிடைக்கணும்னா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீடு தானே நம்மளோட டைம். அப்போ 60ஆல டிவைட் பண்ணுறோமா, அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடணும்னா 270, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 280 டிவைடட் பை 60ன்னு கிடைக்கும். ஆக்சுவலி இங்கே கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா கிலோமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. 60 கிலோமீட்டர்னா நம்ம மீட்டரா மாட்டோம்னா 118 டிவைடட் பை 5ன்னு பண்ணுவோம். அப்போ இது எல்லாத்தையும் கட் பண்ணி கேன்சல் பண்ணோம்னா நம்மளோட ஆன்சர் 16.8 செகண்ட்ஸ்னு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரெயின் ரன்ஸ் 40 கிலோமீட்டர் ஒரு நாருக்கு 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுதான். அடுத்தது அது வந்து 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது 11 மினிட்ஸ் லேட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே இன்னொரு ட்ரெயின் என்ன சொல்லியிருக்காங்க, 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகும்போது 5 மினிட்ஸ் லேட் ஆக போகுதுன்னு இருக்காங்க. கரெக்ட் டைம் என்னவா மினிட்ஸ்ல கேட்டிருக்காங்க. அந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்றதுக்கு எவ்வளோ நேரம் கரெக்டா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாங்க. ட்ரெயினோட லென்த் தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப ட்ரெயினோட லென்த் தெரியாதுன்னு போது எக்ஸ் பை 40 கிலோமீட்டர்னு எடுத்துக்கிறேன், மைனஸ் எக்ஸ் பை 15 எடுத்துக்கிறேன். ஏன் 15னா சேம் ரெண்டுமே என்னவா வேற வேற மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்லியிருக்காங்க. லேட்டுங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் மைனஸ். அப்புறம் ரெண்டுமே மைனஸ் பண்ணா இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்தோம்னா அப்படின்னா எக்ஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 20. இது எல்சிஎம் எடுத்தோம்னா 20 டிவைடட் பை மேல மைனஸ்னா 1ங்கிறது தான் எக்ஸ். அப்ப எக்ஸ் வந்து 20 அப்படின்னா இந்த எக்ஸ் வேல்யூ எடுத்துட்டு போய் ஒரு ட்ரெயினுக்கு அப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணோம்னா 20 டிவைடட் பை 40 அப்போ 1/2ன்னு கிடைக்குமா. 1/2 ஹவர்ஸ்ங்கிறது டைம். ஆனா நம்மளோட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, மினிட்ஸ்ல கேட்கறாங்க. அப்படி மினிட்ஸ்ல கேட்டினா 1/2 இன்ட்டு ஹவர்ஸ் மினிட்ஸ்னா 60 மைனஸ் என்னவா பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம்னா 11 மினிட்ஸ் என்ன பண்ணோம். ஏன் 11 மினிட்ஸ்னா இங்கே 5 மினிட்ஸ் லேட்டு, இந்த 11 மினிட்ஸ். அந்த 11 மினிட்ஸ் என்ன பண்றோம், இங்க மைனஸ் பண்றோம். ஸோ 11 மைனஸ் பண்ணோம்னா இங்க என்ன கிடைக்கும் அப்படின்னா 49ன்னு கிடைக்கும். அண்டு இதோட இதை மல்டிபிள் பண்ணோம். அப்போ இதோட கட் பண்ணோம்னா 30 அப்படின்னு கிடைக்கும். 30ல் 11னா ஆன்சர் இஸ் 19 செகண்ட்ஸ் தான் நம்மளோட ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆன்சர். தேங்க்யூ.